அனைவருக்கும் வணக்கம். வெப்பக்காலம். வெப்பக்காலம்னாலே நமக்கு பயம். இந்த ஹீட்டில் நமக்கு என்ன நோய் வரும்? எந்த நோய் வேணாலும் வரலாம். ஆனால் முகத்தில் கட்டி மட்டும் வரக்கூடாது. அதில் மட்டும்தான் குறியாக இருப்போம். பைல்ஸ் வரலாம், ஆனால் முகத்தில் கட்டி வரக்கூடாது. இது என்ன நியாயம்? உடல் ஆரோக்கியம் தான் நம்ம முக்கியம். இந்த முக அழகை தான் பார்க்குறோம். உடல் உள் உறுப்புகளுடைய ஆரோக்கியம், அதுக்குள்ள நோய்களை எப்படி தீர்க்கணும், வராமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு எண்ணம் வர வர ரொம்ப குறைஞ்சி போச்சு. சரி, இந்த வெப்ப நோய்களுக்கு எளிமையான ஒரு பயிற்சி. என்ன பயிற்சி தெரியுமா? வேப்ப மரம் நல்லா தளதளன்னு அருமையாக பசுமையாக இருக்கும். போய் வேப்ப இலை கொழுந்தா பறிச்சிங்க. ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பறிச்சிங்கன்னா அதில் 10 மிளகு வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு நல்லா அம்மியில் அரைங்க, இல்லை மிக்சியில் அரைச்சி உருண்டையாக ஒரு சுண்டை அளவு உருண்டை எடுத்து வெயிலில் காய வச்சிருங்க. அவ்வளோதாங்க. நல்லா காஞ்சோட கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுங்க. தினம் காலையில் இருந்துச்சோன்னா ஒரு உருண்டை வாயில் போட்டு சுவைச்சு, இல்லை மூழ்கிருங்க, அவ்வளோதான். சுவைச்சு சாப்பிட்டா நல்லது. ஸோ இந்த வேப்பம், கொழுந்து, மிளகு, மஞ்சள் மூன்றும் சேர்ந்து வெப்ப நோய்கள் வராமல் தடுக்கும். வெப்ப நோய்கள் முதன்மை எல்லாரும் பயப்படுறது அம்மை வராது. வெப்ப நோய்கள் என்னது? காட்டில் பரவக்கூடிய நோய்கள். காட்டில் எது வேணாலும் பரவும். இப்போ கொரோனாலாம் காற்றுல தான் வந்ததுன்றாங்க. அது மாதிரி பாக்டீரியா உற்பத்தினால வரக்கூடிய நோய்கள் உங்களை தாக்காது. எல்லாரும் தாக்கும். கோழிகள் பாருங்க, எங்கேயோ ஒரு கோழி செத்து போயிடும். டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கோழியும் சாகும். ஏன்? காத்துல பரவுது. பறவை காய்ச்சல் வருது. பறவை காய்ச்சல் வரும்பொழுது மட்டும் தான் நம்ம கோழி சாப்பிடாம இருப்போம், பாக்கிலாம் சாப்பிடுவோம். ஓகே, ஏன்னா அது போயிடுச்சுல்ல. ஆனா காற்றுல எல்லா பாக்டீரியாவும் எப்பயுமே இருக்கும். இப்பயும் எல்லா பாக்டீரியாவும் எப்பயுமே இருக்கு. நம்ம உடல் தகுதியா இருக்கும் பொழுது அந்த பாக்டீரியா உள்ள போகாது. ஆனா வெப்ப காலத்துல நம்ம உடல் தகுதியை கொஞ்சம் இழக்கும். இன்னும் தண்ணி குடிக்காம இருப்போம், சரியா குளிக்காம இருப்போம். இந்த மாதிரி எதிர்மறையான உணவுகளை சாப்பிடுவோம். கூல்ட்ரிங்க்ஸு, லிம்கா, கொக்கு, கலர் பானங்கள், ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட்டு உடலை தகுதியை இழக்க வச்சிருப்போம். சரி, சிலது தவிர்க்க முடியாது, தவிர்த்தால் நல்லது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வேப்பங்குழுந்த 10 மிளகு போட்டு அரைச்சி மஞ்சள் பொடி போட்டு அரைக்கணும். உருண்டையா பிடிச்சி வச்சுக்கணும். அறுசுவை உணவுல நம்ம ஒரு சுவை சாப்பிட்றதே கிடையாது. எது? கசப்பு. 6 சுவையும் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தோற்பு சாப்பிட்றோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெல்லிக்காய் சாப்பிட்றாங்க, எல்லாரும் ஏதோ வாழைப்பூல இருக்கு நல்லது அப்படின்னு சாப்பிட்றாங்க. ஓகே, ஆனால் கசப்பும் உடலுக்கு மிக அத்தியாவசியமான ஒரு சுவை. 6 சுவையும் இருந்தால்தான் பாடி பேலன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த கசப்புக்கு இளம் துளிர்கள் பச்சை அப்படியே செடியிலிருந்து பறிங்க. ஒரு உருட்டின சுண்டைக்கால வர மாதிரி வாயில வச்சு சுவைச்சு உமிழ்நீர் அப்படியே உள்ள இறக்குங்க. ரத்தம் முழுவதும் தூய்மை அடையும். நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும். உள் ஒரு வெப்பம் உற்பத்தியாகி வெளி வெப்பத்தை தடுக்கும். முள்ளால எடுக்கின்ற மாதிரி உங்களுடைய உள் வெப்பம் வெளி வெப்பத்தை தடுக்கும். இது செஞ்சு பாருங்க. சரி, ஆலங்குச்சியில பல்லு விளக்கலாம், வேளங்குச்சியில பல்லு விளக்கலாம், வேப்ப மரத்துலையும் விளக்குவாங்க. ஆனா எல்லாரும் தப்பா வளர்க்குறாங்க. எப்படி தெரியுமா? வேப்பங்குச்சியை வச்சு கடிச்சு குத்தி ஈரை டேமேஜ் பண்றாங்க. அதுக்காக யாரும் சொல்லல. வேப்பங்குச்சி எடுத்து வாயில போட்டு நல்லா சுவைச்சு அந்த கசப்பு உமிழ்நீரை வச்சு நீங்க பல்லு வளர்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? அந்த குச்சி வச்சு தைச்சா நல்லது, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. யாரும் குச்சி வச்சு தைக்கவே சொல்லல. அதை கடித்து மென்று அந்த தோற்பு கசப்பு சுவையை உணர்ந்து அதை உமிழ்நீராக்கி அந்த உமிழ்நீரால நீங்க பல்லு வளர்க்கணும். அதுதான் ஆரோக்கியம். ஓகேங்களா? அதனால இனிமே வெயில் காலத்துல வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்குங்க. அதை மென்று சுவைத்து அந்த உமிழ்நீரை வாயில் வைத்து கை விரலால் பல்லு விளக்குங்க. ஈர்கள் பலப்படும். பற்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. கசப்பு சுவை, நாக்கின் சுவை முட்டு வழியா உள்ளே போய் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆகவே வேப்ப மரத்தை பயன்படுத்துங்க. வேப்ப மரத்துல மாரியம்மா மட்டும் இல்லை, முழுமையான ஆரோக்கியமும் நிறைந்த மரம் தான் வேப்ப மரம். வேப்பங்கொழுந்து அயோடின்ற ஒரு சத்து நிறைந்தது. அதனால வேப்பங்கொழுந்து சாப்பிடுங்க. மஞ்சள், மிளகு, வேப்பங்கொழுந்து 3 அரைத்து டெய்லி ஒரு உருண்டை வாயில போட்டு மென்று சாப்பிட்டு போயிட்டே இருங்க. தண்ணி வெந்நீர் குடிங்க. சூப்பரா இருக்கும். வெப்ப நோய்கள் உங்களை தாக்காது. நன்றி.